ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படத்தின் கால அளவு உறுதி செய்யப்பட்டதாக தெரிகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த MCU திரைப்படம் அடுத்த மாதம் அமெரிக்க திரையரங்குகளில் வெளியாகிறது. மார்வெல் ஸ்டுடியோஸ் மற்றும் சோனி பிக்சர்ஸின் ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஓடும் என்று கடந்த வாரம் செய்திகள் வெளிவரத் தொடங்கின. இப்போது AMC தியேட்டர்ஸ் நிறுவனம் தனது விளம்பரத்தை புதுப்பித்துள்ளதால் இது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலை மாறாத பட்சத்தில் தொழில்நுட்ப ரீதியாக பிராண்ட் நியூ டே தான் MCUவின் மிக நீண்ட ஸ்பைடர்மேன் திரைப்படமாக இருக்கும். ஆனால் அது பெரிய வித்தியாசத்தில் இருக்காது. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் திரைப்படம் ஏறக்குறைய 2.5 மணி நேர நீளத்தை கொண்டிருந்தது. ஸ்பைடர் மேன் 4 கான கதைச் சுருக்கம் பின்வருமாறு. ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் திரைப்படத்தின் சாதனை படைத்த உலகளாவிய வெற்றிக்குப் பிறகு ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே பீட்டர் பார்க்கர் மற்றும் ஸ்பைடர் மேனுக்கு முற்றிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. 4 தன் பெயரை அறியாத ஒரு நியூயார்க்கில் குற்றங்களை எதிர்த்து போராடும் அவன் தன் நகரத்தை பாதுகாப்பதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டான். ஒரு முழுநேர ஸ்பைடர்மேனாக. ஆனால் அவன் மீதான கோரிக்கைகள் தீவிரமடைய அந்த அழுத்தம் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது.